குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 3 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த HCF ஆஃப் நம்பர் 40 and 56 பை டிவிஷனல் மெத்தட். ஓகேவா? அதிலே 2 மெத்தட் இருக்குது. இதில் ரொம்ப எது ஈஸி அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து காமனாக பண்ணுறது தான், டிவிஷன் பண்ணுறது தான் ஈஸி. அந்த மெத்தடை மட்டும் பார்ப்போம். 40 and 56 முதல்ல நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 2 நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ போன சம்மில் நான் சொன்ன மாதிரி, ஸோ பாருங்கள், 40 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 56 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? 0, 2, 4, 6, 8 இந்த நம்பரில் எந்த நம்பரில் முடிஞ்சிருந்தாலும் அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர் தான். 40 பாருங்கள் 0ல் முடிஞ்சிருக்கு, 56 பாருங்கள் 6ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 2 நம்பரும் ஈவன் நம்பர் தான். ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தால் அது 2ஆல் டிவைட் ஆகும். 2 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமன் நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமன் நம்பரால் தான் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே ஈவன் நம்பர், ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. 40யை 2ஆல் டிவைட் பண்ணணும், 20 கிடைக்கும். 56ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும், 28 கிடைக்கும். ஸோ எப்படி டிவைட் பண்ணணும்? 40யை இப்போ நான் 2ஆல் என்ன செய்ய போகிறேன்? டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். 2 2s are 4. 4லேருந்து 4 கழிச்சா 0, அடுத்த நம்பர் 0 தான். அந்த 0 இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் கடைசி நம்பர் 0 இருந்துச்சுன்னா அதை மேலே சேர்த்துக்கணும். ஸோ 20 கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ 56ஐ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த டேபிளை சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ 5 வந்து 2வை விட பெருசு. ஸோ இப்போ நான் 2 டேபிள் சொல்ல போகிறேன். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. 6 அப்படிங்கிறது இந்த 5ஐ விட பெருசாக போயிடுச்சு. நமக்கு 5ஐ விட சின்ன நம்பர் தான் வேணும். அப்போ 1 2 is 2, 2 2s are 4. ஓகே, அப்போ மேலே 2 எழுதணும். 2 2s are 4. இந்த 2வையும் இந்த 2வையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 5லேருந்து 4 போணுச்சுன்னா 4ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 5லேருந்து 4 போணுச்சுன்னா 1. அடுத்த நம்பரை என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். 16 ஆயிரும். இப்போ இந்த நம்பர் என்ன ஆயிரும்? 16 ஆயிரும். மறுபடியும் 2 டேபிள் சொல்லணும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16. இங்கே பாருங்கள், இப்போ 16 கரெக்டாக வந்துருச்சு. 16லேருந்து 16ஐ கழிச்சா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சம் முடிஞ்சிருச்சு. இப்போ கோஷன்ட்டில் என்ன இருக்குது? 28 இருக்குது. அந்த 28 தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ 40ஐ இங்கே இருக்குது பாருங்கள். இது 40ஐ 2ஆல் டிவைட் பண்ணது, 20 கோஷனில் கிடச்சிச்சு, அதை இங்கே எழுதியாச்சு. இது 56ஐ 2ஆல் டிவைட் பண்ணது, கோஷன் 28 கிடச்சிச்சு, அதை இங்கே எழுதியாச்சு. இப்போ மறுபடியும் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் 0ல் முடிஞ்சிருக்கு, இந்த நம்பர் 8ல் முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். மறுபடியும் இந்த 2 நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். 20ஐ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 22. மறுபடியும் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் எடுங்க. 1 2 is 2. 2லேருந்து 2ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 0. இங்கே இருக்கிற அடுத்து இருக்க 0வை மேலே சேர்த்துக்கிடணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே 28ஐ 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 2 ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். 2 1 2 is 2. 2லேருந்து 2ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அதை எழுத வேண்டாம். அடுத்த நம்பரை கீழே இறக்குங்க. 8 4 2s are 8. 8லேருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ மேலே என்ன வந்துச்சு? 14 வந்துச்சு. இப்போ பாருங்கள், இங்கே கிடச்ச 2 நம்பரையும் 10 and 14 என்ன செஞ்சுட்டாங்க? எழுதிட்டாங்க. இப்போ மறுபடியும் 10ம் 14ம் ஈவன் நம்பர் தான். மறுபடியும் 2ஆல் டிவைட் ஆகும். 5 2s are 10, 7 2s are 14. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கிடச்சிருக்கு? இப்போ தான் 5 and 7 கிடச்சிருக்கு. 5ம் 7ம் ஈவன் நம்பர் கிடையாது, ரெண்டுமே ஆட் நம்பர். மேலும் இந்த 2ம் ப்ரைம் நம்பர். ஓகேவா? இந்த 2 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய வேறு நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஒரே டேபிளில் 5 and 7 வரணும். அது 2 டேபிளாக இருக்கலாம், 3 டேபிளாக இருக்கலாம், 4th டேபிளாக இருக்கலாம், 5th டேபிளாக இருக்கலாம். ஸோ 7th டேபிள் வரைக்கும் சொல்லி பார்க்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7 தான். அப்போ 7ஐ தாண்டி
1 8 இஸ் 8. 8th டேபிள் போயிட்டிங்கன்னா மொதல் வேல்யூவே 8 ஆயிடுது. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிற எந்த டேபிள்லேயும் இந்த 2 வேல்யூவும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நான் சொல்கிற கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும். 2 டேபிள் சொல்லணும். 2 டேபிளில் 5ம் வராது, 7ம் வராது. 3 டேபிள் சொல்லி பாருங்கள், 5ம் வராது, 7ம் வராது. 4th டேபிள் சொல்லி பாருங்கள், 5ம் வராது, 7ம் வராது. 5th டேபிள் சொல்லி பாருங்கள், 5 வரும், ஆனால் 7 வராது. 2 நம்பரும் ஒரே டேபிளில் வரணும். அப்புறம் 6th டேபிள் சொல்லி பாருங்கள், 5ம் வராது, 7ம் வராது. இப்போ 7th டேபிள் சொல்லி பாருங்கள், 7 வரும், ஆனால் 5 வராது. நமக்கு 2 நம்பரும் ஒரே டேபிளில் வரணும். அப்போ இந்த 2 நம்பரும் ஒரே டேபிளில் வராது. அப்போ நான் இதோட சம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோட நிப்பாட்டிக்கணும், இனிமேல் டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ HCF அப்படின்னா இங்கே என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நம்பரை சேர்க்கக்கூடாது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் கடைசி இருக்கிறத என்ன செஞ்சுருந்தாங்க, சேர்த்துருந்தாங்க. HCFனா இங்கே இருக்கிற நம்பர் மட்டும்தான். LCMனா தான் இங்கே இருக்கிற நம்பரையும் சேர்க்கணும். ஓகே, நம்ம இப்போ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கே இப்போ என்ன நம்பர்லாம் இருக்குது, 2 × 2 × 2 இந்த 3 நம்பரே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4. 4 × 2 எவ்வளவு, 8. ஸோ த ஆன்சர் இஸ் HCF ஆஃப் 40 and 56 is 8. நமக்கு இந்த மெத்தடில் பண்ணல, இந்த மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். 3ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், 8. தட்ஸ் ஆல். சம்மு முடிஞ்சிருச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் 8. தேங்க்யூ.